அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீண்டும் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான முழு அளவிலான போர் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என்ற அச்சம் உலகம் முழுவதும் எழுந்திருக்கும் சூழ்நிலையில் ஈரான் அமெரிக்க பிரதிநிதிகளின் மிக முக்கியமான சந்திப்பு தற்போது ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த சந்திப்பு மத்திய கிழக்கினுடைய தலையெழுத்தை மட்டுமல்ல, உலக அரங்கிலும் ஒரு மிக முக்கியமான பதிலை அல்லது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை என உலக அரசியல் நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஈரானின் ஏவுகணைகள் உண்மையிலேயே எமக்கு மிகப்பெரிய அச்சத்தையும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்துவதாக அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கின்றார்கள். அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் முதலில் எந்த நாடுகள் தாக்குதலுக்குள்ளாகும், மத்திய கிழக்கில் யார் மீது தாங்கள் முதல் தாக்குதலை நடத்தப் போகின்றோம் என்று காணொளி வெளியிட்டு ஈரான் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். கியூபாவின் கடற்படை அமெரிக்க படகுகள் மீது தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். பலர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இது மிகப்பெரிய பதற்றத்தை வட அமெரிக்க கண்டத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றது. இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்களையும் செய்திகளையும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். காணொளிக்கு செல்வதற்கு முன்பாக காசாவில் ஒருபுறம் பலஸ்தீன் மக்கள் மீது மிகப்பெரிய அட்டூழியத்தையும் இனப்படுகொலையும் செய்து வரக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் மேற்கு கரையிலும் பாலஸ்தீன மக்களை இலக்கு வைத்து மிகப்பெரிய தாக்குதல்கள் வன்முறைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அங்கு நேரடியாக மேற்கு கரையில் தாங்கள் நடத்தக்கூடிய வன்முறைகளுக்கு மேலதிகமாக அங்கு குடியேற்றவாசிகளை பயன்படுத்தி அப்பாவி பலஸ்தீன் மக்கள் மீது தொடர்ச்சியான தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நேற்றைய தினம் தங்களுடைய சொந்த நிலங்களின் மீது கால்நடைகளை வளர்ப்பதற்காக சென்றவர்கள் மீதும் விவசாய நடவடிக்கைகளுக்காக சென்ற பாலஸ்தீன மக்களை குறிவைத்தும் மிக பரவலான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களை குடியேற்றவாசிகள் நடத்தியிருக்கின்றார்கள். இதில் 2 பாலஸ்தீன விவசாயிகள் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். இந்த குடியேற்றவாசிகள் வந்திருக்கக்கூடிய வாகனம், அதனுடைய இலக்கத்தகட்டினுடைய இலக்கம், அடையாளங்களை துல்லியமாக அவர்கள் மேற்கு கரை IDFக்கும் போலீஸாருக்கும் தகவல் கொடுத்த போதும் கூட எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இது குறித்து இஸ்ரேலிய படைகள் எடுக்கவில்லை என்ற ஒரு கவலையான செய்தியையும் அவர்கள் விடுத்திருக்கின்றார்கள். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளின் உடைய தாக்குதல் குறித்து அவர்கள் முழுமையாக தகவல்களை ஆதாரங்களுடன் வெளியிட்ட போதும் கூட அந்த போலீஸ் இராணுவமோ நடவடிக்கை எடுக்கவில்லை. ஏற்கனவே தெரிவித்தபடி இதை செய்விப்பதே இஸ்ரேலிய அரசும் ஆக்கிரமிப்பு படைகளும் இஸ்ரேலிய அரசு நிர்வாகமும். எனவே கொலைகாரனிடம் சென்று கொலைக்கு நியாயம் கேட்டாலோ அல்லது தாக்குதலை செய்வதற்கு உத்தரவிட்டவிடமே சென்று தாக்குதல் தொடர்பில் நியாயம் கேட்டாலோ எவை நடக்கப் போவதில்லை. எனவே காசாவில் மட்டுமல்ல, மேற்கு கரையில் கடந்த 3 மாத காலப்பகுதியில் மட்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளின் தாக்குதலில் 21 பலஸ்தீன் மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். குடியேற்றவாசிகளின் தாக்குதலில் 16 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 100க்கும் மேற்பட்டவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஏக்கர் கணக்கான பாலஸ்தீன விவசாயிகளினுடைய ஆலிவ் தோட்டங்களும் விவசாய நிலங்களும் விவசாய பயிர்களும் எரிக்கப்பட்டிருக்கின்றன. 3 மாத காலப்பகுதியில் 17 மசூதிகள் தாக்குதலுக்குள்ளாக இருக்கின்றன என்ற ஒரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது. இத்தகைய இனப்படுகொலை செய்யக்கூடிய இஸ்ரேல் அரசை காப்பாற்றுவதற்குத்தான் மேற்குலகமும் அமெரிக்காவின் உடைய அடிமை நாடுகளும் மிகப்பெரிய முன்னெடுப்புகளை நகர்த்தி வருகின்றார்கள் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு மேலதிகமாக குடியேற்றவாசிகளுடைய தாக்குதல்கள் பலஸ்தீன் மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தான ஒன்றாக மாறிவிட்டதாக இன்று கவலையோடு தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்து உலகம் முழுவதும் பத்திரிகை சுதந்திரம் தொடர்பாக அறிக்கையிட்டு வரக்கூடிய சர்வதேச பத்திரிகையாளர்கள் சம்மேளனம் இன்று ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். 2025ஆம் ஆண்டில் செய்தி சேகரிப்பு பணியின் போது 129 செய்தியாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 300க்கும் மேற்பட்டவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக 129 பேர் ஒரே வருடத்தில் கொல்லப்பட்ட சூழ்நிலையில் இதில் 2 பகுதிக்கு மேற்பட்டவர்கள், அதாவது 2 பங்குக்கும் மேற்பட்டவர்கள் இஸ்ரேலிய இராணுவத்தின் தாக்குதலில் கொல்லப்பட்ட பலஸ்தீன் பத்திரிகையாளர்கள் என்ற செய்தியும் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது 86 பத்திரிகையாளர்கள் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். பாலஸ்தீன செய்தியாளர்கள் மட்டுமல்ல, சிரியாவில், ஈராக்கில் கவுதி படைகளின் ஏமன் ஊடக மையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிர்ந்த 31 ஊடக பணியாளர்கள் என
86 பேரை ஒரே வருடத்தில் 86 பேர் எவ்வளவு பெரிய இலக்கம் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். விமான தாக்குதல்கள், துப்பாக்கிச் சூடுகள், பீரங்கி தாக்குதல் என்பவற்றுக்கு மேலதிகமாக அல் ஜசீரா ஊடகவியலாளர்கள் முதல் பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட்டையும் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக இஸ்ரேல் செய்திருக்கக்கூடிய வன்முறைகளையும் வெளிக்காட்டியதற்காக பல ஊடகவியலாளர்கள் துல்லியமாக ட்ரோன்கள் மூலம் இலக்கு வைக்கப்பட்டு இஸ்ரேலிய படைகளால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்கள். அதாவது ஒரு பத்திரிகையாளர்களை ட்ரோன்கள் மூலம் குறிபார்த்து இலக்கு வைத்து அவர்கள் பத்திரிகையாளர்கள் தான், அவர்கள் செல்லக்கூடிய வாகனங்கள் பிரஸ் என்று அடையாளமிடப்பட்ட மீடியாக்களின் அடையாளப்படுத்தப்பட்டு சென்ற போதும் கூட ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். பத்திரிகை சுதந்திரம் குறித்தும் ஊடக சுதந்திரம் குறித்தும் வார்த்தைக்கு வார்த்தை பேசக்கூடிய அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் ஸ்டேலின் உடைய ஒரே வருடத்தில் நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர்களை, அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையாளர்களை படுகொலை செய்வது பற்றி கண்டும் காணாமல் இருக்கின்றார்கள் என்பதுதான் வேதனையான ஒரு விடயமாக இருக்கின்றது. அடுத்து ஸ்டேலின் டெல் அவிவ், ஜெருசலேம் நகரங்களில் இன்றைய தினம் மிகப்பெரிய போராட்டம் வெடித்திருக்கின்றது. அதாவது இஸ்ரேலிய இராணுவம் கட்டாய இராணுவ பயிற்சி அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் மத சேவைக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கக்கூடிய ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் இராணுவத்தில் சேர்வதற்கு தொடர்ச்சியாக மறுப்பு தெரிவித்து வருகின்றார்கள். இந்த நிலையில் நேற்றைய தினம் இராணுவ சேவைக்கு செல்வதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய நபர்களை, அதாவது ஆர்த்தடாக்ஸ் யூதர் இளைஞர்களை இஸ்ரேலிய படைகளும் போலீசாரும் இணைந்து மிகப்பெரிய அளவில் கைது செய்தார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்டாய இராணுவ சேவையை எதிர்க்கும் யூத சமூகத்தினர் மிகப்பெரிய போராட்டத்தை நேற்றைய தினம் நடத்தியிருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்றிணைந்து இந்த நடத்திய போராட்டம் ஒரு கட்டத்தில் வன்முறையாக மாறியது. அங்கு காவலுக்கு நின்ற போலீசாருக்கும் ஆர்த்தடாக்ஸ் யூதர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய மோதலின் இறுதியில் 16 ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதில் பலர் மீது மோசமான தாக்குதலை ஆக்கிரமிப்பு படைகளும் இஸ்ரேலிய காவல்துறையும் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல பாலஸ்தீனர்களை அடித்தார்கள், மேற்கு கரையில் இருப்பவர்களை தாக்கினார்கள், சிரியாவை தாக்கினார்கள், லெபனானை தாக்கினார்கள், ஈராக்கை தாக்கினார்கள், ஈரானை தாக்கினார்கள். கேட்பதற்கு ஆள் இல்லாத சூழ்நிலையில் தற்பொழுது தங்கள் சொந்த குடிமக்களையே நியாயம் கேட்பவர்களை மிக மோசமாக தாக்கும் நிலையில் IDF வந்து நிற்கின்றது என்பதுதான் தற்போதுள்ள யதார்த்தமாக இருக்கின்றது. அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் எந்த நேரத்திலும் ஒரு முழு அளவிலான போராக வெடிக்கலாம் என்று எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் தற்பொழுது ஜெனீவாவில், சுவிட்சர்லாந்தில் இன்றைய தினம் அமெரிக்க ஈரான் பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார்கள். ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி ஜெனீவாவில் சென்றடைந்திருக்கின்றார். பேச்சுவார்த்தைகளுக்கு சாதகமான எதிர்பார்ப்பு இருப்பதாகவும் பேச்சுவார்த்தைகளில் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ள ஈரான் முழுமனதோடு இருப்பதாக ஈரான் ஜனாதிபதி பெஷாஷ்கியான் தெரிவித்திருக்கின்றார். அதேபோல ஜெனீவாவை சென்றடைந்த அப்பாஸ் அரக்சி குறிப்பிடுகின்றார், பேச்சுவார்த்தை குழு ஒரு வரலாற்று வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு மிகப்பெரிய அளவில் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அமெரிக்கா இதே சுத்தியோடு உண்மையில் இந்த பிரச்சனையை பேச்சுவார்த்தை ஊடாக ராயதந்திரம் ஊடாக தீர்ப்பதற்கு விரும்புகின்றார்களா என்பதில் தான் இந்த பேச்சுவார்த்தையினுடைய வெற்றியும் தோல்வியும் அமைந்திருக்கின்றது. ஈரானை அடிபணிய வைத்து ஒரு ஒப்பந்தம் எழுதுவதற்கு நாங்கள் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டோம். ஆனால் கண்ணியமான முறையில் நியாயமான பேச்சுக்கள் என்றால் அணு ஆயுதங்களை கைவிட்டு யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்தி ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு நாங்கள் தயார் என்று அரக்சி ஜெனீவாவில் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார். ஆனால் பல உலக ஊடகவியலாளர்கள் மற்றும் இந்த உலக அரசியலை கணிக்கக்கூடிய ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருப்பது, அமெரிக்கா எப்படியாவது ஈரான் ஏற்றுக்கொள்ள முடியாத நிபந்தனைகளை அவர்களுக்கு விதித்து ஒப்பந்தம் ஒன்று செய்வதை இல்லாமல் செய்து ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு எத்தனிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனெனில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிகப்பெரிய அளவில் ஈரானுக்கு எதிரான தாக்குதலுக்கான முஸ்திப்புகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். என்றுமில்லாதவாறு ஈரானை சுற்றி அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்களும் விமானந்தாங்கி கப்பல்களும் போர் விமானங்களும் குவிக்கப்பட்டிருக்கின்றன. நேற்றைய தினத்தில் மட்டும் F-22 தாக்குதல் விமானங்கள் 12 விமானங்கள் இஸ்ரேலினுடைய நெவ்டா தளத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டன. இவ்வளவு இராணுவ தயார் நிலைகளை செய்து கொண்டு, இவ்வளவு இராணுவத்தை குவித்து கொண்டு நாங்கள் ராயதந்திர ரீதியில் தான் பேச விரும்புகின்றோம், அமைதியாகத்தான் இந்த பிரச்சனைகளை தீர்க்க விரும்புகின்றோம் என்று கூறுவதெல்லாம் எந்தளவு தூரம் சாத்தியமான விடயம் என்பதும் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. பார்க்கலாம். ஏற்கனவே குறிப்பிட்டபடி இது ஈரான் அமெரிக்காவின் தலைவிதியை மட்டுமல்ல, மத்திய கிழக்கின் தலைவிதியை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகின் தலைவிதியை
தீர்மானிக்கப் போகின்ற ஒரு பேச்சுவார்த்தையாகத்தான் இது அமையப் போகின்றது என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அடுத்து, அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளங்களை நாங்கள் தாக்கி அளிப்போம் என ஈரான் ஏற்கனவே குறிப்பிட்டு விட்டார்கள். அதற்கான பயிற்சிகளையும் ஆரம்பித்து விட்டார்கள். இந்த நிலையில் நேற்று முன்தினம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள அல் தாப்ரா அமெரிக்காவினுடைய விமானப்படை தளத்தை குறிவைத்து ஒரு டம்மியான, அதாவது போலியான அமெரிக்க விமானப்படை தளத்தை உருவகித்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அல் தாப்ரா விமானப்படை தளத்தை எவ்வாறு ஏவுகணைகளால் தாக்கி அளிப்போம் என்பது தொடர்பான ஒரு டெமோ வீடியோ, ஒரு ட்ரெய்லர் ஒன்றை ஈரான் IRGC வெளியிட்டிருக்கின்றார்கள். இது அமெரிக்காவுக்கு தெளிவான செய்தி. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய இந்த அமெரிக்க விமானப்படை தளம் எவ்வாறு தாக்கப்படும், அதை ட்ரோன்கள் ஏவுகணை கொண்டு ஒரே நேரத்தில் எவ்வாறு நாங்கள் தாக்குவோம், எவ்வாறு வான் பாதுகாப்புகளை உடைத்து கொண்டு அழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்பதை திட்ட தெளிவாக ஈரான் காண்பித்திருக்கின்றார்கள். ஈரான் குறிப்பிட்டிருக்கின்றார்கள், பல நாடுகளில் மத்திய கிழக்கில் அமெரிக்க தளங்கள் அமைந்திருந்தாலும் அமெரிக்க எதிரிக்கு மிக பெரிய அளவில் ஆதரவை ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் ஜோர்டானும் வழங்கி வருகின்றார்கள். இந்த 2 நாடுகளும் தான் முதலில் ஈரானின் குறிகளாக இருக்கும் என தெரிவித்து விட்டார்கள். நிச்சயமாக அமெரிக்க படைகளை ஈரான் தாக்குகின்றதோ இல்லையோ, அமெரிக்காவினுடைய யுத்தத்தை பயன்படுத்தி அரபுலகில் இருக்கக்கூடிய துரோகிகளையும் பாலஸ்தீனர்களை படுகொலை செய்த இஸ்ரேலையும் ஈரான் மிகப்பெரிய அளவில் தாக்கும் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. பல நண்பர்களின் கருத்து பின்னூட்டங்களிலும் இவற்றை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது ஈரானுக்கு வாழ்வா சாவா போராட்டம். இம்முறை எதிரியை எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு சூழல். அடிபணிவதா யுத்தம் புரிவதா என்ற 2 தெரிவுகளில் அடிபணிதலை விடுத்து எதிர்த்து நிற்பது என்று முடிவெடுத்திருக்கின்றார்கள் ஈரான் முழுவதும். எனவே முதலில் ஈரான் அமெரிக்க படைகளை தாக்குவதற்கு முதலில் ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய இந்த அரபுலக நாடுகளின் ஈரான் முதுகில் குத்தக்கூடிய நபர்கள் இம்முறை நிச்சயமாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது. பார்க்கலாம் அடுத்து வரும் நாட்களில் என்ன நடைபெறப் போகின்றது என்று. அடுத்து, மார்க்கோ ரூபியோ அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் நேற்று ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார். அதாவது, ஈரானின் உடைய ஏவுகணை, பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்திருக்கின்றன. என்றுமில்லாத வகையில் மத்திய கிழக்கில் எந்த நாடுகளிடம் இல்லாத அளவுக்கு ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் குவித்து வைத்திருக்கின்றார்கள். இது நிச்சயமாக அமெரிக்க இராணுவ தளங்களுக்கும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகளுக்கும் அமெரிக்க சொத்துக்களுக்கும் அமெரிக்க அடிவருடிகளாக இருக்கக்கூடிய அடிமை அரபிகளுக்கும் மிக பெரும் பாதிப்பு, அச்சுறுத்தல் என்பதை அமெரிக்கா நேரடியாக ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இத்தனை வான் பாதுகாப்புகளை நிறுத்தி இருக்கின்றார்கள், போர் விமானங்களை நிறுத்தி இருக்கின்றார்கள், ரேடார்களை நிறுத்தி இருக்கின்றார்கள். ஏறக்குறைய அமெரிக்காவின் அத்தனை தாட் வான் பாதுகாப்பு சாவனம், டேவிட் சில்லி போன்ற அத்தனை வான் பாதுகாப்புகளையும் குவித்த பின்னரும் கூட ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் எங்களுக்கு மிக பெரும் ஆபத்தாக இருக்கின்றது என அமெரிக்காவின் அதிஉச்சமான ஒரு தலைவர் குறிப்பிடுகின்றார் என்பதுதான் இங்கே ஒரு மிகப்பெரிய வேடிக்கையான விடயமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, எங்கள் அனைத்து தளங்களும் கப்பல் போக்குவரத்து பாதைகளும் கூட அமெரிக்க கடற்படையின் செயல்பாட்டு மையங்கள் கூட ஈரானினுடைய தாக்குதல் எல்லைக்குள் இருப்பது மிகப்பெரிய அச்சுறுத்தல். ஈரான் தற்பொழுது அமெரிக்க தளங்களை தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணைகளை உற்பத்தி செய்து விட்டார்கள். அடுத்து அவர்கள் அமெரிக்க தளங்களுக்கு மேலதிகமாக அமெரிக்காவையே நேரடியாக தாக்கக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் பாயும் ICM ஏவுகணைகள் உற்பத்தியிலும் இறங்கிவிட்டார்கள். இதிலும் அவர்கள் விரைவில் வெற்றி கண்டுவிட்டால் அமெரிக்கா இன்றுமில்லாத ஒரு அச்சுறுத்தலை எதிர்கொள்வார்கள் என்று கூறுகின்றவர் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ. அதாவது, அமெரிக்க தளங்கள் தாக்குதலுக்குள்ளாக போகின்றன. அமெரிக்க தளங்களை தாக்கக்கூடிய குறுந்தூர நுண்டதூர ஏவுகணைகள் ஈரான் வசம் இருக்கின்றன. நீண்ட தூரம் செல்லக்கூடிய கண்டம் விட்டு கண்டம்பாய் அவர்கள் ஒரு வசனத்தை குறிப்பிடுகின்றார் மார்க்கோ ரூபியோ. ஐரோப்பாவை அடையக்கூடிய ஏவுகணைகளை அவர்கள் உற்பத்தி செய்து விட்டார்கள். அதாவது, நேட்டோ நாடுகளை தாக்குவதற்கும் ஈரானால் முடியும். இருந்த இடத்திலிருந்து ஏவுகணைகளால் தாக்க முடியும். அடுத்து அவர்கள் அமெரிக்காவை நேரடியாக தாக்கக்கூடிய ஏவுகணைகளை உற்பத்தி செய்வார்கள், செய்ய போகின்றார்கள், செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்று தங்களுடைய அச்சத்தை ஈரானை தாக்கியாக வேண்டும், ஈரானை கட்டுப்படுத்த முடியவில்லை, ஈரானின் எதிர்ப்புகள் எங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்பதை மார்க்கோ ரூபியோ தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே ஈரான் குறித்து இவர்கள் எவ்வளவு அஞ்சி போயிருக்கின்றார்கள் என்பதை
திட்ட தெளிவாக இந்த விடயங்களினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து பாரசீக வளைகுடாவில் ஈரானின் உயரடுக்கு இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் கடற்படை அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயற்பட்டிருந்த பஹ்ரைன் கப்பல் ஒன்றை கைப்பற்றியிருக்கின்றார்கள். இந்த கப்பல் அமெரிக்க ஆதரவு நடவடிக்கைகளில் தொடர்ச்சியாக இந்த கார்மோஸ் ஜலசந்திக்கு அருகாமையில் ஈடுபட்டிருந்ததாக உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அதன் பணியாளர்கள் ஈரானினால் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவின் மிக முக்கிய நட்பு நாடான பஹ்ரைன் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அமெரிக்காவுக்கு உளவு பார்த்ததாகவும் தெஹ்ரானை உளவு பார்த்ததாகவும் தெரிவித்திருப்பதுடன் அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயற்படுபவர்கள், அது அரபு நாடாக இருக்கலாம், முஸ்லீம் நாடாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை புகட்டுவோம் என அமெரிக்க ஆதரவு கப்பலான பஹ்ரைன் கப்பலை கைப்பற்றிய பின்னர் ஈரான் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே துருக்கியினுடைய துரோகம் குறித்து நேற்றைய தினம் நாங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தோம். இன்று ஈரானும் தெரிவித்திருந்தார்கள், துருக்கி இரட்டை வேடம் போடுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். அமெரிக்க ஆதரவு நிலைப்பாடோ அல்லது ஈரானை உளவு பார்ப்பதற்கு, அது துருக்கியாக இருக்கலாம், பாகிஸ்தானாக இருக்கலாம், எந்த நாடு தங்களுடைய வான்பரப்பை அமெரிக்காவுக்கு வழங்கினாலும் அவர்கள் எங்களுடைய அதிகாரபூர்வ எதிரிகளாக கணிப்பிடப்பட்டு பதில் தாக்குதல் நடக்கும் என்பதையும் ஈரான் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். இறுதியாக கியூபாவின் வடக்கு கடற்கரைக்கு அருகே அமெரிக்காவின் வேகப்படகு ஒன்றின் மீது கியூப கடற்படை துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கின்றார்கள். இதில் 4 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், 10 பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள். அமெரிக்காவுடன் ஏற்கனவே கியூபாவுக்கு மிகப்பெரிய ராஜதந்திர ரீதியிலான மோதல் இடம்பெற்று வரும் சூழ்நிலையில் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட அமெரிக்க படகொன்றின் மீது அவர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தி 4 பேர் கொல்லப்பட்ட விடயம் மேலும் மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த கப்பலில் வந்தவர்கள், அமெரிக்க படகுகளில் வந்தவர்கள் சட்டவிரோதமாக கியூபாவின் கடல் எல்லைக்குள் நுழைந்து தங்களுடைய கடற்படை எல்லை காவலர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் அதனை எதிர்கொள்வதற்கே தாங்கள் பதில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 4 பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்பதை கியூபா தெரிவித்திருப்பதுடன் கியூபா எல்லைக்குள் யார் அத்துமீறி நுழைந்தாலும் எங்களுடைய ஆயுத படைகள் உரிய முறையில் பதிலடி கொடுப்பார்கள் என்ற விடயத்தையும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். இந்த விடயம் தொடர்பில் தாங்கள் மிகப்பெரிய அளவில் விசாரணை செய்து வருவதாக அமெரிக்காவுடைய மார்க்கோ ரூபியோ கூறியிருப்பதுடன் இவர்கள் அமெரிக்க குடிமக்களா அல்லது அமெரிக்காவில் குடியேறிய ஏனையவர்கள் படகுகளில் செல்லும்போது கொல்லப்பட்டார்களா என்பது குறித்து விசாரணை இடம்பெற்று வருவதாகவும் அமெரிக்கர்கள் இலக்கு வைக்கப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தால் இது தொடர்பில் தாங்கள் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப் போவதாக அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் கியூபாவுக்கு எச்சரிக்கை விடுத்திருப்பது அந்த பிராந்தியத்திலும் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். வெளிப்புற படப்பிடிப்பில் ஏதாவது இடையூறுகள், ஒலி அமைப்புகளில் தவறுகள் ஏற்பட்டால் மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்ற அன்பான கோரிக்கையோடு மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் இன்று உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.